பர்ஃபார்மர்ல எதுலயோ வந்து வச்சு செய்ய போறாங்க பாருவை. என்ன பதில் சொல்ல போறாங்களோ தெரியல. இதில் விக்ரம் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறார், அதை என்னால் ஒத்துக்க முடியல. ஒருவேளை அவங்களுக்கு மேக்ஸ் தெரியாமல் இருந்திருக்குமோ, 200ன்னு சொல்லும்போது அந்த மேக்ஸ் கால்குலேஷன் மிஸ் ஆயிருக்குமோ அப்படின்னா அந்தளவுக்கு பாரு வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான். சரி எடுத்து வைப்போம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எடுத்துருக்கலாம். ஏன்னா டக்கு டக்குன்னு எடுக்கும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த அவசரத்தில் எடுக்கணும் போது நம்ம பார்த்துருப்போம் லக்ஸரி டாஸ்க்லாம் அந்த டைம் பெல் அடிக்கிறதுக்குள்ளே பசர் அடிக்கிறதுக்குள்ளே எடுக்கணும் போது இவங்க அந்த செகண்ட்ஸ்க்குள்ளே அது எடுக்கணும். அந்த பிக் பாஸ் வீட்டு அது மீன் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுதும் மிக்ஸ் ஆகாமல் எடுக்கணும், அதுவும் மிக்ஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும்போது இவங்களுக்கு வரைக்கும் தான் எடுக்கணும் போது அவசரத்தில் எடுத்துருக்கலாமோ அப்படின்னு இருக்குது. இல்லை கால்குலேட் பண்ணி கமருதீன் எப்படி சொதப்ப தான் போகிறாரு, நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துடலாம் அப்படின்னும் எடுத்துருக்கலாம். பட் ஆனால் விக்ரம் அதை ஃபுல்லாகவே கன்னிங்காகவே வந்து பாரு சைடுக்கு ப்ளேம் இருக்க மாதிரி மாற்றினா நான் ஒரே ஒரு கேள்வி தான் விக்ரமை கேட்பேன். ஏன் சார் நீங்கள் கன்னிங்க எந்த கேமும் ஆடலையா? சுபிக்ஷா கூட ஆடின கேமுக்கு பேர் என்ன? பாருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வியனாக்கு அந்த பாசை கொடுத்துட்டு அதில் அல்ட்டாவாக மாற்றி என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது பாரு, சாரி பாரு அப்படின்னு சொன்னீங்களே, அந்த மனசாட்சிக்காவது இன்னைக்கு வந்து என்ன நடந்தாலும் அது அவங்க பார்த்துக்கிட்டு அவங்க கேட்டுக்கிட்டோம். நம்ம எதுக்கு இதை போட்டு கொடுக்கணும்னு கொஞ்சம் வாய் மூடிட்டு கம்முன்னு இருக்கலாம். இந்த போட்டு கொடுக்குற வேலைலாம் நல்லா பண்ணுற நீங்கள் அதே மாதிரி தைரியமாக போய் நின்று பேசவும் செய்யலாம்ல, அதை மட்டும் ஏன் சார் பண்ண மாட்டீங்க எனக்கு கேட்க வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இருக்க நான் சொன்ன மாதிரி சுபிக்ஷா கூட சேர அவரும் பாய்சன் ஆகிட்டு இருக்காரு. இதில் இன்னொன்று விக்ரம் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, வியனாவையும் எஃப்ஜேவையும் லவ் பண்ண சொல்லி ஒரு ஐடியாவை வந்து விக்ரம் வந்து வியனாக்கு கொடுப்பாரு. இது 2 நாள் முன்னாடி லைவ்ல நடந்தது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், இல்லை கிளிப்பிங்ஸில் கூட வந்துருச்சு. இப்படி ஒரு என்ன சொல்கிறது, தேவையில்லாத ஐடியாவை அந்த வியனா பொண்ணுக்கு ஏன் விக்ரம் கொடுக்கணும்? ஒரு அண்ணன் கொடுக்குற ஐடியாவா இது அப்படின்னும் போது இப்படி ஏன்னா வியனா எஃப்ஜே எப்போ முட்டிட்டு இருக்காங்க ரைட்டுங்களா? அப்போ வந்துட்டு அவர் தான் கேட்டிருப்பார், சாப்பிட்டு தூங்குறதுன்றதுலாம் அவங்களுக்குள்ள முட்டிட்டு இருக்கணும் போது காதல் வந்து மோதலில் தான் ஆரம்பிக்கும். ஏன் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லவும் வியனா வந்து பார்ப்பேன், நான் அவனை அண்ணனு கூப்பிட்டு இருக்கேனே அப்படின்னு. ஆமாம், இங்கே அதுவுமே மாறுறது இல்லையா என்ன அப்படின்னு அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு சுபிக்ஷா கேட்கும்போது இவளுக்கெல்லாம் அவள் டிசர்விங் இல்லை அப்படின்னும் போது இது தேவையில்லாத டாபிக்கு. அதை ஏன் வந்துட்டு விக்ரம் ஆரம்பிக்கிறாரு? அதுவும் விக்ரம் மாதிரி ஒரு ஜெனியூன் பர்சன் ஆரம்பிக்கிறாரு. என்ன கேட்டால் இதுக்கு பின்னாடி ஒரு கால்குலேஷன் இருக்குன்னா அவருக்கு கனி குரூப்பையும் பகச்சிக்க கூடாது. இவங்க 2 பேரும் தங்கச்சின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் தனக்காக ஓட் பண்ணவோ இல்லைன்னா நாமினேட் பண்ணாமல் இருக்கவோ ஒஸ்ட் பர்ஃபார்மராக சொல்லாமல் இருக்கவோ அந்த வீட்டில் எல்லாருமே ஆள் பிடிப்பாங்கன்னா அப்படி 2 ஆளை தான் தங்கச்சிங்கன்னு இவரும் பிடிச்சி வச்சிருக்காரு. அந்த தங்கச்சிங்களும் விக்ரம் அப்படிதான் பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது இவருக்கு இவங்களையும் விட்டு கொடுக்க கூடாது, அந்த சைடு கனியும் விட்டு கொடுக்க கூடாது. ஆனால் கேமோ ஆடணும் அப்படின்னும் போது எப்போ பாரு அடிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேமை வந்து என்ன சொல்றது, இன்னும் கொஞ்சம் டீமை பெருசாக்கிக்கிட்டா இந்த வியானா பொண்ணு எஃப்ஜேவை லவ் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக சுபியும் வியானா ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே வந்துட்டா நம்ம சபரியை பகச்சிக்க வேணாம், கனியாக்காவை பகச்சிக்க வேணாம். ஸோ இப்படி ஒரு லவ் ட்ராக்கை உள்ள விட்டா எப்படி இருக்கும்? 2 தனித்தனி ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி ஆக்கிட்டா எப்படி இருக்கும்? இன்னும் ஸ்ட்ராங்காக சேர்ந்து பாரு அடிக்கலான்றது அவருக்கான விஷயங்களாக உள்ளே இருந்திருக்கலாம். இல்லைனா இப்படி ஒரு தேவையில்லாத ஐடியாவை கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லைன்னா அவரோட கேம் இருக்க ரொம்ப கன்னிங்காகவும் பாய்சனாகவும் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் நடந்தது. இன்னைக்கு வந்து ஒஸ்ட்டு பெஸ்ட் பேசணும் அப்படிங்கிற இடத்துல அதை வந்து ஃபுல்லாகவே ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. பிரவீன்லாம் வந்து திருப்பி பார்வை அதுவும் கமருதீனை வச்சுக்கிட்டு அரோரா கமருதீனை வச்சுட்டு பேசுறது ஒன்றும் இல்லை, அவங்க முன்னாடி தான் எல்லாம் பேசுகிறாங்க. பட் ஆனால் பிரவீனும் இந்த குரூப்பில் சேர்ந்து பிரவீன், துஷார், அரோரா, கமருதீன் இவங்க பேசுகிற இடத்துல பெஸ்ட் இதை சொல்ல போகிறோம், ஒஸ்ட் இதை சொல்ல போகிறேன்னு சொல்கிற இடத்துல திருப்பி பார்வை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. திவாகரையும் அடிக்க போகிறாங்க. ஏன்னா கமருதீன் அடிக்க போகிறாங்கன்னா கமருதீன் பக்கத்தில் வச்சுட்டு பேச மாட்டாங்க. அப்போது திருப்பி அடிக்க போகிறாங்க, திருப்பி ஜெயிலுக்கு அனுப்ப போகிறாங்கன்னா இதே தான் என்னோட கேள்வியாக இருக்குது. ஏன் திருப்பி அந்த பொண்ணையே டார்கெட்? வேற யாருமே உங்களுக்கு ஒஸ்ட் இல்லையா? ஏன் பேசுகிற அந்த அரோராவே ஒஸ்ட்டு தானே? ஏன் கலையும் ஒஸ்ட்டு தானே? ஒன்றுமே பண்ணல தானே? நீங்கள் எதுக்கு திருப்பி அந்த பொண்ணையே நோண்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குன்னா இது தெரியல. திருப்பி அந்த பொண்ணை இந்த வாரமாக என்ன டார்ச்சர் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.